இயற்கையை அழித்து கொண்டிருக்கும் இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கும் சட்டம் முதலில் தமிழ்நாட்டில் நம் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அதன் பின்பு அடுத்தடுத்த மாநிலங்களும் இதை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கு எங்கள் ஆலயம் அறக்கட்டளையின் சார்பாகவும் வேர் ஆர்கனைசேஷன் மற்றும் எங்களுடன் இணைந்து ரோட்டரி கிளப் ஆஃப் வடவள்ளி மற்றும் இங்கு திரளாக திரண்டிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் நகர்ப்புற மக்கள் அனைவரும் இணைந்து கிட்டத்தட்ட இன்று காலை 7 மணி அளவில் இங்கு 4000 பேர் கூடியிருக்கிறார்கள். இத்திட்டத்துக்காக எங்களுக்கு ஒத்துழைத்து இங்கு வந்து எங்களுடன் சேர்ந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கி, எங்கள் ஆலயம் அறக்கட்டளை சார்பாக நன்றியை உரித்தாக்கி, இத்திட்டத்துக்கு மற்ற மாவட்டங்களிலும் இதேபோல் எல்லா இடத்திலையும் செயல்பட வேண்டும் என்று கூறி இயற்கை நமக்கு தந்திருக்கிற மாதத்தை நாம் அறக்கட்டளை வாயிலாக ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பை தந்து பெண்கள் எழுச்சிநாயகன் அண்ணன் ஆலயம் ஆர் சந்திரசேகர் அண்ணா அவர்கள் நிறைய சென்றிருக்கிறார். அவர்கள் நண்பர்களே, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலும் அவ்வளவு எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் பிளாஸ்டிக் மக்களே மக்காது. அப்படி இந்த வருகை தந்து எங்களுடன் ஒத்துழைத்து இந்த வேலையை இதை போட்டு போடுங்க.